ஹாய், உலகெல்லாம் வாழ்க. புரட்டாசி வந்தாலே வீட்டில் யாருக்கும் சாப்பாடு ஒழுங்காக இறங்குறது கிடையாது. அம்மா எங்கேயோ பார்த்தேன்னு ஒரு நான்வெஜ் மாதிரியான வெஜிடேரியன் டிஷ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லியிருந்தாங்க. அதை நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். இதுக்கு தேவையான அளவு பச்சைப்பயிரை நைட்டே ஊற வச்சு வடிகட்டி எடுத்துக்கணும். ஒரு மிக்சர் ஜாரில் ஜீரகம், மிளகு, பச்சை மிளகாய், நான் ஒரு 3 பேருக்கு தேவையான அளவு பச்சைப்பயிறு இந்த பொருள் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி இது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உப்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். என்னோடய இட்லி பாத்திரத்தில் இருக்க தட்டு ஓட்டையாக இருக்குன்றதுனால நான் ஒரு பிளேட்டில் இதை ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். உங்கள் வீட்டில் இருக்க இட்லி பாத்திர தட்டில் ஓட்டை இல்லைன்னா நீங்கள் அந்த இட்லி பாத்திர தட்டிலேயே ஊற்றி இதை எடுத்துக்கலாம். இது வெந்து வர கேப்பில் நம்ம வெங்காயம், தக்காளிலாம் பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். இது வெந்ததுக்கு அப்புறம் இதை ஒரு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா இது பார்க்கவும் நல்லாயிருக்கும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதை நல்லா சுட்டதுக்கப்புறம் இந்த ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ், பட்டை, பிரிஞ்சி இலை, சோம்பு, ஜீரகம், கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் கறிவேப்பிலை, மிளகாய் இது ரெண்டும் ஆட் பண்ணி வதக்கினதுக்கப்புறம் நான் ஒரு 2 பேருன்றதுனால 3 பேருன்றதுனால ஒரு 2 வெங்காயம், தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி கொஞ்சம் அதிகமாகவே போட்டால் இது நான்வெஜ் மாதிரி டேஸ்ட்டுக்கு கொடுக்கும் அப்படின்றதுனால அதை ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிறத ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இதை வதக்கி எடுத்துக்கணும். நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அது ஒரு மாதிரி சொதன்னு ஆகிடும். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருக்கோங்க. இது ஒரு மட்டன் ஈரல் மாதிரி இருக்கும். என் பையன் ஈரல்னு சொன்னப்போ நம்பிட்டான். ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு இது இன்னும் கொஞ்சம் டச் வேணும் அப்படின்ட்டுருக்காங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு மட்டன் ஈரல் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இது 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நம்ம மல்லி இலையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கி சர்வ் பண்ணோன்னா செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை சப்பாத்திக்கு நாங்கள் வச்சு ட்ரை பண்ணோம். உங்களுக்கு இது கிரேவியாக வேணும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம்.